ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் பார்க்கறதுக்கு முன்னாடி இயல் எண்கள் கூடுதல் பற்றி நமக்கு தெரியணும். இப்போ இயல் எண்ணுனா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 அப் டு எக்ஸெட்ரா 10. ஸோ இது வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எண் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்கள். இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. ஸோ இங்கே என்ன நம்பர் என்னன்னு எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடைசி எங்கே முடியுதோ அதுதான் n10ன்னு எடுத்துக்கிறோம். இதை ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 into n plus 1, அதாவது 10 plus 1 11 by 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சப்போஸ் இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இல்லாமலே எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா இயல் என்னன்னா எங்கே முடியுதுன்னு பாருங்க, அந்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்து 2ஆல் வகுத்துட்டோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது பாத்தீங்கன்னா இயல் எண்களின் கூடுதல். இதே கணங்கள்ல கொடுத்தாங்களா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. 1 cube 2 cube plus 3 cube up to etc 10 cube. இந்த மாதிரி இருக்குது. இதுவும் இயல் எண்கள் தான், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா என்னவா இருக்குன்னா கியூப் எண்களா இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் n into n plus 1 divided by 2. இப்போ என்ன செய்ய போறோம்னா ஹோல் ஸ்கொயர் பண்ண போறோம். ஏன் ஹோல் ஸ்கொயர் பண்றோம்னா கியூபா கொடுத்துருக்கதால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இங்கேயுமே நம்ம n-க்கு என்ன அப்ளை பண்ண போறோம்னா n is equal to 10 தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 10 plus 11 by 2 மொத்தமா ஸ்கொயர் பண்ணிக்க போறோம். ஸோ இங்க என்ன செஞ்சோமோ அதே தான். கடைசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10னா 10 இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் 11 by 2 மொத்தமா ஸ்கொயர் பண்ணிட போறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த எண்களுடைய கூடுதல் கிடைச்சிரும். ஸோ இதே ஃபார்மேட்ல நம்ம சம்மு பார்க்கலாம் வாங்க. இந்த கணக்கை பாருங்க. 1 cube 2 cube 3 cube plus எக்ஸெட்ரா plus 16 cube. ஸோ இந்த கன எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம். கடைசி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 16ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த நம்பர் 17. அதை என்ன செய்யணும் 2ஆல வகுத்துடணும். இதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கணும். இப்ப கட் பண்ணுங்க. 4 2 2 8 2 16. இப்ப என்ன பண்ண போறோம் 8 into 17 136. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா 18496ன்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் எடுக்க தெரியலனா 2 டைம்ஸ் இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணாம இல்ல ஸ்கொயர் பண்ணாம எப்படி இதை நம்ம எளிமையா கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் எங்க முடியுதுன்னு பாருங்க. அப்போ இந்த டிஜிட் 6ல முடியுது. இதுக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ எடுத்தோம்னா கடைசியா முடிகிற டிஜிட்டும் 6ல தான் இருக்கும். அப்போ சி ஆப்ஷனை பாருங்க, இங்க 5ல முடியுது. அப்போ இந்த சி ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடாது. அடுத்த டி ஆப்ஷன் பாருங்க, கடைசியா இங்க என்ன 0ல முடியுது. அப்ப இதுவுமே நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இங்கே 0ல முடியுதுன்னா அப்போ இங்க டிஜிட்டும் என்னவா இருக்கணும், லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கணும். அப்படி இருந்தாதான் 0ல வரும். ஆனா நமக்கு இங்க என்ன இருக்குன்னா 6 இருக்கு. அப்போ இது 2 ஆப்ஷனுமே இல்லாத போது என்ன இருக்குன்னா ஏ இருக்கு பி இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கடைசி டிஜிட் 6ல முடியுது. அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்றது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப நமக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு வந்திருக்குன்னா 136ன்னு இருக்கா. இந்த 136ல இந்த 2 டிஜிட் மட்டும் எடுத்துங்க. 13க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 169 கிடைக்கும். இந்த 169 3 டிஜிட் எடுத்து செக் பண்ணுங்க. 154ன்றது அதை விட கம்மியானது. அப்போ இது ஸ்கொயர் வேல்யூவா இருக்காது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல 184 இருக்கு. அப்போ இது அதுக்குள்ள இருக்கிறதால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரும். நீங்க இந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம் ஆப்ஷனை வச்சு. அடுத்து சம் பாருங்க. 1 cube 2 cube 3 cube up to etc 15 cube வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னா ஆல்ரெடி நம்ம போடுறதா. கடைசி எதுல முடியுதுன்னா 15. அதுக்கு அடுத்த நம்பர் 16 by 2 நம்ம இதுக்கு ஸ்கொயர் பண்ண போறோம். கட் பண்றோம். 1 2 2 8 2 16. இப்போ என்ன கிடைக்குன்னா 15 into 8 ஸ்கொயர். ஸோ 15 8 மல்டிப்ளை பண்ணீங்களா உங்களுக்கு 120. ஸோ இதுக்கு ஸ்கொயர் பண்ண போறோம். இது ஸ்கொயர் பண்ணாமலேயே இந்த ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ கடைசி டிஜிட் எதுல முடியுதுன்னா 0ல முடியுது. அப்போ 0ல முடியறத பாக்குறோம். இப்போ ஏ ஆப்ஷனும் 0ல முடியுது, சி 0ல இருக்கு, டி 0ல இருக்கு. அப்போ பி
ஜீரோல இல்லை, அப்போ கண்டிப்பா இது வந்து ஆன்சரா இல்லை. ஸோ அடுத்து எதை செக் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிஜிட் எடுக்கிறோம். இந்த 2 டிஜிட்ன்றது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. இந்த 12க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 144 கிடைக்கும். அப்போ 144 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ டி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை டைரக்டா நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ இதனுடைய ஸ்கொயர் 120 ஸ்கொயர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 14400. ஸோ இந்த மாதிரியும் நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த சம்ம பாருங்க, 10 கியூபு, 11 கியூபு, 12 கியூபு அப் டு எக்ஸட்ரா 20 கியூப்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய கூடுதல் தான் கண்டுபிடிக்கிறோம். எப்பயும் போல நம்ம என்ன பண்ண போறோம், கடைசி நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20, அதுக்கு அடுத்த நம்பர் 21/2, இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம், ஏன்னா கியூபு கண்டுபிடிதல். ஸோ இது என்ன செய்ய போறோம்னா கட் பண்றோம், 2 2 20. இப்போ 10 21 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 210 கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயர் எடுக்கும்போது 210க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 41, 0க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 2 டைம் எழுதிக்கிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 44,100 கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சரானா கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இயலின் கணங்களின் கூடுதல் தான் இந்த ஃபார்மேட்டு. இப்போ இங்க எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எது வரைக்கும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் இல்லை. அப்போ வர ஆன்சரோட 9 வரைக்கும் இருக்கிற விடுபட்ட எண்ணை கழிச்சிடணும். அப்போ என்ன செய்ய போறோம்னா மைனஸ் ஆஃப் 9, அதுக்கு அடுத்த நம்பர் 10/2. ஸோ இதுக்கு என்ன பண்றோம்னா ஸ்கொயர் எடுக்கிறோம். இப்போ கட் பண்றோம், 2 2 10, 9 × 5 பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 45 கிடைக்கும். ஸோ 45க்கு ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 கிடைக்கும். ஸோ இந்த 44,100ல் 2025 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 42,075 கிடைக்கும். ஸோ விடுபட்டது, அதாவது நம்ம கணக்கு பார்க்குறோம். ஸோ எதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அப்போ விடுபட்டது எது வரைக்கும் இருக்கோ அதை நம்ம வர ஆன்சரோட அதை கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த சம்மம் பாருங்க, 1 + 2 + 3 + up to etc. k. ஸோ k வரைக்கும் இருக்கிற இயல் எண்களின் கூடுதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 325 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் up to etc. k கியூப். ஸோ அதே இயல் எண்கள் தான். இதை கியூப் பண்ணா என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி போட்டுதான். ஸோ இயல் எண்கள் கூடுதல் கிடைச்சதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு கணத்தினுடைய வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 325 இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் மீன்ஸ் இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு நமக்கு நேராகன்றதால ஸோ இந்த ஸ்கொயர் வேல்யூ வச்சு எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் பாருங்க 5 இருக்கு. ஸோ இதெல்லாம் 5ல முடியுதுன்னு பாக்குறோம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ல தான் முடியுது. அப்போ அடுத்து நம்ம எப்படி செலக்ட் பண்றதுன்றது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும். அடுத்து நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம்னா இந்த 2 டிஜிட் எடுக்கிறோம். இந்த 2 டிஜிட் எடுத்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 32 2 டைம் மல்டிப்ளை பண்ணீங்களா உங்களுக்கு 1024 கிடைக்கும். ஸோ இல்லைன்னா நீங்க தனியா மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்க, 32 × 32 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், 1024 கிடைக்கும். ஸோ இந்த 1024 4 டிஜிட்ல எது ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, பி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும். ஏன்னா இதுதான் 1056 இருக்கு. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்க, ஏ ஆப்ஷன் 8000க்கு மேல இருக்கு, சி ஆப்ஷன் 2000க்கு மேல இருக்கு, டி ஆப்ஷன் வந்து 6000க்கு மேல இருக்கு. அப்போ இந்த மாதிரியும் நீங்க போடலாம். இல்ல உங்களுக்கு இன்னுமே டவுட்டா இருக்குன்னா நீங்க என்ன செய்யலாம், 325 × 325 எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 1,05,625 கிடைக்கும். இந்த கணக்கை பாருங்க, 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் up to etc. k கியூப். இதனுடைய கூடுதல் எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா 44,100 கொடுத்திருக்காங்க. அடுத்து கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் இயல் எண்கள் 1 2 3 up to etc. k இதனுடைய கூடுதல் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சம்ம பாத்தீங்கன்னா நார்மல் இயல் எண்கள் கூடுதல் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன செய்வோம்னா இதை இந்த வர வேல்யூ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடுவோம், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இயல் எண் கணங்களின் எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மல் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து ரூட் எடுக்க போறோம். ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 44,100 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரூட் எடுக்க போறோம். நம்ம லாஸ்ட் டிஜிட் பாக்குறோம். லாஸ்ட் டிஜிட் வந்து 0ல முடியுது. ஆப்ஷன் பாக்குறோம், எதெல்லாம் 0ல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஏவும் 0ல முடியுது, பியும் 0ல முடியுது, டியும் 0ல முடியுது,
சி பார்த்தீங்கன்னா 5ல முடியுது. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் வராது. சி ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம்னா, இந்த 3 டிஜிட் எடுத்துக்கிறோம். இந்த 3 டிஜிட் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 441 இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 21 21 இன்ட்டு 21 441. அப்போ இந்த 21 வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ ஆப்ஷன்ல வருது. ஸோ அப்போ ஏ தான் ஆன்சரு. அப்போ இதுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 210 தான் வரும். ஸோ நான் ஆரம்பத்துல இருந்து போட்ட சம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு, டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.